ஏங்க, என் முன்னாடி நின்னு பேசுறது கூட யோசிப்பாங்க அவ. சொன்னா சொன்னதை செஞ்சுட்டு வருவா. ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச மாட்டா. ஆனா இப்ப பாருங்க, என்கிட்ட எதிர்த்து பேசுறா, கோவப்படுறா, சேர வேற எட்டி மிதிக்கிறா. வெற்றி ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ற மாதிரி தோணுமே. ஆமாங்க, நீங்க தாங்க அவனை கண்டிக்கணும். நான் கண்டிக்க வேண்டியது அவனை இல்ல, ஒன்னதான். தப்பு மேல தப்பு பண்றது அவன் இல்ல ரங்கநாயகி, நீ. என்னங்க சொல்றீங்க? ரங்கநாயகி, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. இந்த காலத்து பசங்களாம் எப்படி இருக்காங்கன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. ஆனா நம்ம பையன் அப்படியா இருக்கான்? நீ என்ன திட்டினாலும் அம்மா அம்மானு உடனே தானே சுத்தி சுத்தி வரான். நீ கோவப்பட்டா உடனே உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் எவ்வளவு முயற்சி பண்றான்னு பார்த்தல. அதுக்காக அவன் அந்த சக்தி கூட பேசுவானா? பேசத்தான் செய்வான் ரங்கநாயகி. ஏன்னா அவன் பொண்டாட்டி. இதுவே வேற ஒரு பையனா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ தப்பெல்லாம் ஏன் மேலங்கிறீங்களா? ஆமா. அது மட்டும் இல்ல ரங்கநாயகி, இனிமே நடக்க போற பெரிய பெரிய பிரச்சனைக்கும் நீ காரணமாயிர கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏங்க என்னங்க சொல்றீங்க? இல்ல ரங்கநாயகி, அம்மா புள்ள உறவு எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது புருஷன் பொண்டாட்டி உறவு. நீ வெற்றியும் சக்தியும் பிரிக்க நினைக்கிறதுக்காக வெற்றியை கண்ட்ரோல் பண்ண நினைச்சினா அவன் திமிரி வெளியில போவான். அப்ப என்ன பண்ணுவ? இன்னைக்கு சேர உதச்சிட்டு போன மாதிரி நாளைக்கு நீங்களும் வேண்டாம் உங்க குடும்பமும் வேண்டாம் அப்படின்னு நான் என் பொண்டாட்டி கூடவே போறேன்னு சொல்லிட்டு போனா என்ன பண்ணுவ? சொல்லு ரங்கநாயகி. இழப்பையா இருக்கு நமக்கு தானே. முதல்ல அவன் பேச வந்தா என்ன சொல்றான்னு காதை கொடுத்து கேளு. அவனை பேசவே விடாம உனக்கு எது சரின்னு படுதோ அதையே சொல்லிக்கிட்டே இருக்காத. அவன் தான் சொல்றான்ல, தாயத்து கட்டினா குடும்பத்துக்கு நல்லது, அதை கட்டதான் போனன்னு. அவன் சொன்னதை நீ காது கொடுத்து கேட்டியா? அந்த பூஜா கூட சேர்ந்து அந்த திட்டிக்கிட்டு இருக்க. ஏய் ரங்கநாயகி, இங்க பாரு, சீரியஸாவே சொல்றேன். வெற்றி சக்திய பார்க்க போனா போகட்டும். அதையும் மீறி நீ ரொம்ப பிடிவாதம் பிடிச்சன்னு வச்சுக்க, நம்ம பையனை நீ மறந்துட வேண்டியதுதான். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உன்னால வெற்றி இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, அவன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்தினா நீ கண்டிக்கலாம். ஆனா அவன் பொண்டாட்டி தானே பார்க்க போறான். என்னன்னு சொல்லி கண்டிப்பேன்? வெற்றி சக்தியை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாருங்க நாயகி, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ வெற்றியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணினா அப்புறம் என்ன வேணா நடக்கலாம். என்ன கேட்டா அவன் சக்தியை பார்த்து பேசினா பேசிட்டு போட்டோம். உனக்கு அது தெரியாத மாதிரியே நடந்துக்க. ஏன் இது அத்தனையும் நான் சக்திக்காக பேசுறேன்னு நினைக்காத. நான் சொன்னதெல்லாம் உனக்காகவும் நீ நம்ம பையனோட சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காகவும் தான். என்ன சங்கிலி இங்கே வந்திருக்க? புஷ்பாக்கா கேஸ் போயிட்டு இருக்கும் போது நம்ம பேசுறத வெற்றி பார்த்தானா பெரிய சிக்கல் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன். சரி அதை விடு, என்ன விஷயம் சொல்லிட்டு கிளம்பு. மேடம், இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மேடம். ஏன், என்னாச்சு சங்கிலி? எங்க அக்காக்கு ஜாமீன் கிடைக்கல. நீ கண்டிப்பா ஜாமீன் கிடைக்கும் தானே சொன்ன. சக்தியும் வெற்றியும் சேர்ந்து ஜாமீனை கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க மேடம். ஒரு ஆள் அப்ரூவரா மாத்தி மாமாவை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. நீ என்ன சொல்ற சங்கிலி? ஆமா மேடம், நீங்க தான் ஏதாச்சும் உதவி பண்ணணும். இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் சங்கிலி, நீயே சொல்லு. எங்க அக்கா சொல்லிச்சு, அவங்கள ஜாமீன் எடுக்க ஒரே ஒரு ஆளால தான் முடியுமா. ஐயோ, இந்த விஷயத்துல என்னாலலாம் ஜாமீன்லாம் எதுவும் எடுக்க முடியாது. ஐயோ மேடம், உங்களை சொல்ல மேடம். வேற யார சொல்ற? ரங்கநாயகி அம்மாவை தான். ரங்கநாயகி அத்தையா?
ரங்கநாயகியத்தை புஷ்பாக்காவை ஜாமீன்ல எடுக்கணுமா? ஆமா மேடம். என்ன சங்கிலி, அது எப்படி முடியும்? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அதனாலதான் மேடம் உங்க உதவி கேட்டு வந்திருக்கேன். மேடம், உங்களுக்காக நாங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கோம். இப்ப நாங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது இவ்வளவு யோசிச்சா எப்படி மேடம்? சாச்சா, ஹெல்ப் பண்ண கூடாதுன்னா யோசிக்கல. ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு தான் யோசிக்கிறேன். நீங்க நினைச்சா முடியும். சரி, உன்னை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நீ முதல்ல கிளம்பு. நான் யோசிச்சு சொல்றேன். கிளம்பு. யோசிக்கலாம் நேரம் இல்லை மேடம். ரங்கநாயகி அம்மாட்ட எப்படியாவது பேசுங்க. ஐயோ, நீ முதல்ல கிளம்பு. வெற்றி நம்மள பார்த்தானா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். போ முதல்ல. மேடம், நீங்க பேசுறேன்னு மட்டும் சொல்லுங்க மேடம், நான் போறேன். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் அப்புறமா ரங்கநாயகியத்தை கிட்ட பேசுவோம். நீ முதல்ல கிளம்பு. ஏய், இவன் எதுக்கு நீங்க வந்துட்டு போறான்? அவன் அக்காவையும் மாமாவையும் உள்ள வச்சுட்டாங்களாம். பெயில் வேற கிடைக்கலையாம். ரங்கநாயகியத்தை நினைச்சா மட்டும்தான் புஷ்பாக்காவை ஜாமீன்ல எடுக்க முடியுமா? அதுக்குதான் ஹெல்ப் வேணும்னு வந்து கேட்டுட்டு போறான். நமக்கே 1008 பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு எதுக்குடி? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் வேற ஒன்ன யோசிக்கிறேன். என்ன? இவன் சொல்ற மாதிரி எப்படியாச்சும் நம்ம ரங்கநாயகி அத்தைய வச்சு புஷ்பாக்காவை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோயேன். அப்புறம் சக்தியும் வெற்றியும் நிரந்தரமா ரங்கநாயகி அத்தைக்கு எதிரியா மாத்தி விட்டுறலாம். ஆமாண்டி, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா ரங்கநாயகி இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாளா? யோசிப்போம்மா, யோசிப்போம். யோசிச்சு பண்ணா கண்டிப்பா இது முடியும். பாப்போம். போக்கிரி பட ஸ்டைல். ஏய், என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு துர்கா. அம்மா, நீயே வந்து பாருமா, என்னை விட நீதான் அதிகமா சிரிப்ப. ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் ஜெயில ஐடி கார்டா கொடுத்திருக்காருமா. அத வச்சு புடிச்சிருக்காங்க. ஏமா இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? இந்த உலகத்திலேயே ஜெயிலுக்கே மாறு வேஷத்துல போய் மாட்டின ஒரே ஆள் இவர் தான். அதுக்கு ஏண்டி இப்படி சிரிக்கிற? என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலமா. இந்த போட்டோவை பாரு. புஷ்பாவை ஜெயில இருக்கான்னு பார்க்க போயிருக்காரு. கடைசியில இவரையே ஜெயில தூக்கி போட்டாங்க. மா, உனக்கே சிரிப்பு வருது இல்ல? சிரிக்காதன்னு சொல்றல, காதல வேலை. துர்கா, அம்மா கோவப்படுறாங்கல்ல, சிரிக்காதடி. சாரிக்கா, என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது சிரிக்கிற விஷயம் இல்ல துர்கா. இப்ப இவரும் உள்ள போயிட்டாரு. வெளியில வந்து நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா, அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாமா. ஏன்னா இனிமே அவரால வெளியவே வர முடியாதுமா. துர்கா உட்காந்து போட்டோவை பார்த்தா சிரிப்பு வருது, அவ சிரிக்கிறா. இதுக்கு எதுக்குமா நீ அவளை திட்டுற? நான் வேணும்னே சிரிக்கிறேன்னு அம்மா நினைக்கிறாங்கக்கா, அதான் திட்டுறாங்க. அம்மா, இனிமே அந்த ஆளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த ஆளு புஷ்பாவோட புருஷம்மா. நம்மளை பொறுத்த வரைக்கும் 3வது மனுஷன். நம்ம குடும்பம் வேற, அந்த ஆள் குடும்பம் வேற. ரொம்ப ஈஸியா 3வது மனுஷன் சொல்ற. அவரை நீ அப்பான்னு சொந்தம் கொண்டாடணும்னு நான் சொல்லல. எனக்கும் அவர் மேல கோவம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உன்னை விட அதிகமா இருக்கு. ஆனா நாளைக்கு துர்காக்கு கல்யாணம்னு வந்தா பையன் வீட்ல பொண்ணோட அப்பா யாருன்னு கேட்டா யார கை காம்பிப்ப? அவர் தானே வந்து நிக்கணும். என்னம்மா இது? இன்னுமா நீ இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குமா. அப்படி எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க. உனக்குதான் உலகம் புரியல. சில விஷயங்களை உலகத்துல எப்பவும் மாத்தவே முடியாதுடி. ஓ, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமாமா? இவருக்கு எப்படியும் தண்டனை கிடைச்சிடும். ஜெயிலுக்கு போயிடுவாரு. துர்கா கல்யாணம் வரப்போ நாமளே இவரை ஜாமீன்ல எடுத்துருவோம். போலீஸோட கல்யாணத்துக்கு வருவாரு. துர்கா, உன் கல்யாணம் போலீஸ் பாதுகாப்போட
சும்மா ஜாம் ஜாம்னு நடக்கும். ஓகே சக்திகா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ கிண்டலா பேசிட்டு இருக்கியா? உன்கிட்ட எல்லாம் பேச முடியாதுடி. அம்மா இருமா, விளையாட்டா சொன்னதுக்கெல்லாம் நீ எதுக்கு கோவப்படுற? கோர்ட் கேஸ் விஷயம் எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சா? இத பாரு சக்தி, நான் திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. அவர் ஜெயில இருந்தா என்ன, வீட்ல இருந்தா என்ன, எதுவுமே நமக்கு வேண்டாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன் புகுந்த வீட்ல போய் வாழ்ற வழிய பாரு. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. துர்கா, பேப்பர் கொடு. அத்தை, நீங்க இத பார்க்கணும் தான் நான் இந்த நியூஸ் பேப்பரையே வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே புஷ்பா உள்ளதானே இருக்கா? ஆமா அத்தை, இப்போ நீதிமணியையும் உள்ள வச்சாச்சு. பாவம் அத்தை, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப யாருமே இல்ல. அத்தை, உங்களை சக்தி எதிர்த்து பேசுறான்னு வருத்தப்பட்டீங்கல்ல, ஆனா நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்லவா? என்ன பூஜா சொல்ற? இப்ப நீங்க இந்த பேப்பர்ல பாத்தீங்கல்ல, எப்படி அசிங்கப்படுத்தி நியூஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. பெத்த அப்பா அவரையே எங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்கா பாருங்க. நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மாமியார் தான். இன்னும் உங்களை விட்டு வச்சிருக்காளேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லத்த. அவ என்ன நினைக்கிறாளோ அது எல்லாமே நடந்தாகணும் த. அவ சொல்றத மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும். இல்லன்னா அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இதெல்லாம் இப்ப எதுக்கு பண்ணிருக்கான்னு நினைக்கிறீங்க? புஷ்பாக்கு அவ விட்டுட்டு வான்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பா. அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. உடனே ஒரு பிளான் பண்ணி அவரை தூக்கி உள்ள வச்சுட்டா. நீங்க மட்டும் கொஞ்சம் அசந்தீங்கன்னு வைங்களேன், உங்களையும் என்ன வேணாலும் பண்ணுவாத்த. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நிறைய நினைச்சிட்டு இருக்கேன். நீ எதை வெற்றி கேக்குற? எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் போட்டு கொடுத்துட்டே இருப்பியா? நாங்க உன்னை இவ்ளோ திட்டுறோமே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இருக்காதா? ஆமா, நான் போட்டு கொடுக்கறேன் தான். அதையும் உங்க அம்மா நம்பணும். போய் உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏய் ஏய், அவங்க ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் நீ சொல்ற எல்லாத்தையுமே அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சூழ்நிலையை நல்லா பயன்படுத்திக்கிட்டு வேணும்னே நம்புற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க. அவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா? ஆனா நீ முழுக்க முழுக்க விஷம். அது இன்னும் அவங்களுக்கு தெரியல. வெற்றி, நானும் அப்பாவி தானே வெற்றி. நானே உன் மாமனார் உள்ள தூக்கி வச்சுட்டாங்களேன்னு சோகத்துல இருக்கேன். என்ன போய் இப்படி எல்லாம் திட்டுறியே? ஏய் ஏய், நடிக்காத. நடிக்காத. இந்த கருமாந்தரெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏய், நீதிமணி என்ன பண்ணாரு தெரியுமா உனக்கு? ஏன் சக்தி அவர் கூட்டிட்டு போய் உள்ள வச்சான்னு தெரியுமா உனக்கு? மீனாட்சி அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு அவரும் உடந்த. அத அவரோட அடியாலே வந்து போலீஸ்ல சொல்லிட்டான். அதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது. தெரியாம சக்தியை பத்தி பேசுறியா நீ? உனக்கு அந்த தகுதி இருக்கா முதல்ல? ஓஹோ, வெற்றி, எனக்கு ஒரு டவுட். அடியால் அவனா வந்து போலீஸ் கிட்ட சொன்னானா, இல்ல நீங்க தான் செட் பண்ணீங்களா? விஷம் நீ, முழுக்க முழுக்க விஷம் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த 4 செவத்துக்கிட்ட பேசலாம். ஏய், உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை கிட்ட சக்தியை பத்தி பேசி பாசிட்டிவா ஏதாவது சொல்லி திரும்ப அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறியா? அதுக்கு நான் முதல்ல இடம் தர மாட்டேன்டா. என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள சக்தி எப்படி வரான்னு நான் பாக்குறேன். அவளால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. கூட்டிட்டு வரேன். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நானே கூட்டிட்டு வரேன். அப்ப இருக்கு உனக்கு. அவ ஒரு ஆளு, அவளுக்கு சப்போர்ட் பண்ற நீ ஒரு ஆளு. போவியா? அவளை போ போ. மொத்தமா இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு ஒரு பெரிய அடியா வரும். அது உன்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த நாள் ரொம்ப தூரம்லாம் இல்ல, கூடி சீக்கிரமே வரப்போகுது. ரெடியாரு, சரியா?
ஏய், நீ சொன்னதுக்காக தான் அத்தையை கன்வின்ஸ் பண்ணி உன்னை பார்க்க சம்மதிக்க வச்சிருக்கேன். இது புஷ்பாக்காக நான் பண்ற ஹெல்ப் மட்டும் இல்ல, எனக்கும் இதுல ஒரு ஆதாயம் இருக்கு. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ரங்கநாயகி அத்தையையும் சக்தியையும் நிரந்தரமா எதிரியாக்கிடலாம். இப்படி ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. ரொம்ப கேர்ஃபுல்லா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசு, புரியுதா? ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் கூட்டிட்டு வரேன். அத்தை, 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 நான் உங்ககிட்ட சொன்னல, சங்கிலி உங்களை பார்த்து பேசணும்னு வந்திருக்கான். வெளியே இருக்கான் அத்தை. வர சொல்லு. மேடம் வா. வந்து பேசு. அத்தை, சங்கிலி. வணக்கம்மா. சொல்லு. எங்களுக்கு வேற யாரும் இல்லம்மா, எங்க அக்காவை நீங்க தான் காப்பாத்தணும். சங்கிலி, அழாத. நீ சொல்றது நியாயமா இருந்தா அத்தையே நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? அம்மா, எங்க அக்காவும் மாமாவும் 2 பேரும் ஜெயில இருக்காங்க. எங்க குடும்பத்தை காப்பாத்த யாருமே இல்லம்மா. ஆனா எங்க அக்கா உங்களை மட்டும் ரொம்ப நம்புறாங்க. கடவுளை விட உங்களை தான் அதிகமா நம்புறாங்கம்மா. அந்த கடவுள் நீங்க தான்மா. எங்க அக்காவை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. எங்களுக்கு யாருமே இல்லம்மா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற நாது இல்லம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு அவங்க மீனாட்சி அம்மாவை கொல்லணும்? என்ன ஆதாயம் இருக்கு சொல்லுங்க? பண்றதா இருந்தா எப்பயோ பண்ணிருக்க மாட்டாங்களாமா? அப்புறம் எப்படி சங்கிலி இதெல்லாம்? அது சக்தி பண்ற வேலை தான். எல்லாம் உங்க பையனோட சேர்ந்து சக்தி வெற்றியை கைக்குள்ள போட்டுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமா. உங்களுக்கே தெரியும், தான் நினைச்சதை அடையணும்னா சக்தி எந்த லெவலுக்கு வேணா போவா. வீடே கதி கலங்கி போயிருக்குமா. பாவமா சண்முகம், எங்க அக்கா ஆசையா பெத்த புள்ள, ஒரே ஒரு பையமா. அம்மாவை காணோட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காமா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற நாதியே இல்லம்மா. அத்தை, உங்களையும் வெற்றியும் பிரிக்க நினைச்ச மாதிரி அந்த சக்தி புஷ்பாவையும் சண்முகத்தையும் பிரிச்சுட்டா. இதே வேலைதான் அவளுக்கு எப்பவுமே. அம்மா, நீங்க பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்றதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நியாயத்துக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்கம்மா. சத்தியமா சொல்றோமா, எங்க அக்கா மாமா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. போட்டி பொறாமையில சக்தி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கம்மா. அம்மா, உங்க காலில் விழுறமா. மேடம், என்ன மேடம் எதுவுமே சொல்லாம போறாங்க? எனக்கே ஷாக்கா தான் இருக்கு சங்கிலி. நீ வரதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒண்ணுமே சொல்லாம போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சங்கிலி. மேடம், என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லிட்டேனே மேடம். அப்ப கூட அவங்க அதை புரிஞ்சுக்கலையே. இதை விட எப்படி மேடம் பேசுறது? எங்க அக்கா கேட்டா நான் என்ன மேடம் சொல்றது? எங்க அக்கா ரங்கநாயகி மேடமா மலை போல நம்பி இருக்காங்க. இவங்க எதுவுமே சொல்லாம இப்படி போறாங்க உள்ள. இப்ப என்ன மேடம் பண்றது? எங்க அக்காவை நினைச்சா எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சங்கிலி. எங்க அக்கா தலையெழுத்து ஜெயில் சோறு சாப்பிடணும்னு இருந்தா நாம என்ன பண்றது? வரோம் மேடம். துர்கா, துர்கா. அக்கா, என்னக்கா? நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஈவினிங் ஆயிடும். நீயும் யமுனாவும் கொஞ்சம் மெஸ்ஸ பாத்துக்கோங்க, சரியா? சரிக்கா, மழை வேற பெய்யுது, கொடை எடுத்துட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த புஷ்பாவோட தொல்லை இனிமே இருக்காது. நம்ம நிம்மதியா இருக்கலாம்.
ஏமா இப்படி உட்காந்துருக்க? டைம் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு போகணும்ல. 10:30க்கு ஹியரிங். நேத்து நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன்லம்மா, நாங்கெல்லாம் கிளம்பிட்டோமா, நீ எதுக்கு உட்காந்துருக்க? இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? அம்மா என்னம்மா இப்ப போய் இப்படி சொல்ற? இப்பவா சொல்ற? ஆரம்பத்துல இருந்து இததான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வேணா சக்தி, சொன்னா கேளு, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனையா ஆனதுனால தானம்மா நான் அந்த கம்ப்ளைண்டே கொடுத்தேன். இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு என்னமா இருக்கு? ஆமாம்மா, சும்மா இருக்கவங்க மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவ உன்னை கொல்ல பார்த்தாமா, அதுக்கப்புறம் தானே நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் பேசாத. ஒருவேளை இன்னைக்கு அவங்களுக்கு எதிரா தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இன்னும் என்னம்மா உனக்கு சந்தேகம்? சொல்றத கேளுடி. நீ என்ன மீறி கேஸ் கொடுத்துட்டல, கேஸ் கோர்ட்டுக்கு வந்தாச்சுல, அதோட விட்டுடு. அங்க என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், நாம அங்க போக வேண்டாம்.